வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது ஒர்க் ஷாப் முடிஞ்சவொடனே கடனில் இருக்கேன் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் 80 to 90% கிளைண்ட்ஸ் கடனில். ரெண்டே விஷயம் தான். அஸ் அ பிஸ்னஸ் கோச், ஒன்று பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறான்? உடம்பு சரியில்லை போகிறான். அது மாதிரி தான் அஸ் அ பிஸ்னஸ் கோச், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்காக வராங்க? பிஸ்னஸ் சரியில்லை, அதை சரி பண்ணணும். இது 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று கடன் வாங்கி பிஸ்னஸை நடத்தவே முடியல, ஒரு பக்கம் சூசைட் கண்டிஷனில் போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் ஆரம்பித்து நடத்திட்டு இருப்பாங்க, எதிர்பார்த்த லாபம் வராது, ஓட்டர் தான் சரியாக இருக்கும், வர்ற காசு செலவுக்கே சரியாக இருக்கும். இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி பீப்புள் வந்து பிஸ்னஸை பிளான் பண்ணியிருப்பாங்க, நல்லா போயிட்டு இருக்கோம், இன்னும் அதிக அளவில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பிரான்ச்சஸை கொண்டு வரணும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும், பிராண்டாக மாற்றணும், இந்த மாதிரி வர்றாங்க. இந்த 3 விதமான மனிதர்களுக்கு நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய கனவுகள் எவ்வளோ பெருசோ அதை விட நம்மளோட உழைப்பு மிக பெருசு. உழைப்பு நான் சொல்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னும் போது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. எதுவுமே இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியும், எதுவுமே இல்லாமல் உங்களால் கோடீஸ்வரன் ஆக முடியும். சரியா? எப்பயுமே ஐடியாக்களை உருவாக்குங்கள். ஐடியாக்கள் பணத்தை உருவாக்கும். பணத்தை உருவாக்காதீர்கள். பணத்தை உருவாக்குவதற்கு தான் ஐடியா. சரியா? பணம் இல்லைனால ஜெயிக்க முடியல அப்படின்னா என்றைக்குமே ஜெயிக்க மாட்டீங்க. யார் தர பணம்? யாரும் தர மாட்டாங்க. சரியா? இப்போ பணம் யாரும் எதுவும் நமக்கு தரக்கூடாது, நாம தான் அடுத்தவங்களுக்கு தரணும். எப்போ இந்த நிலைக்கு நீங்கள் வரீங்களோ ஜெயிச்சிருவீங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்கிறேன், மில்லியனர் ஆகணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், உங்களுடைய மைண்ட் செட் ப்ளஸ் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் மைண்ட் செட், முதல்ல நான் ஜெயிப்பேன் அவ்வளோதான். ரெண்டாவது கான்செப்ட். என்ன கான்செப்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? இருக்கிற கான்செப்டை மாற்றுறீங்களா அல்லது புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறீங்களா? இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸ் எடுத்தாச்சு, அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கா? எப்போ ஆரம்பிச்சிங்க, இப்போ எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ ப்ராஃபிட், முதல்ல உங்கள் டர்ன் ஓவர் என்ன, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இது தெரியுமா? இது தெரியாமல் எத்தனை பிஸ்னஸ் மேன் இருக்காங்க தெரியுமா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் பிளானிங்கில் கோட்டை விட்டீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் தெரியல அப்படின்னா எப்படி காசு வரும், எப்படி மில்லியனர் ஆகும்? எதற்காக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க சொல்லுங்கள்? அது வேலைக்கே போயிருக்கலாம்ல. ஒன்று பண்ணால் ஒழுங்காக பண்ணணும், இல்லை நான் வேலைக்கு போயிடணும். சரியா? வேலையை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வந்து எனக்கான எம்பையரை கிரியேட் பண்ணுவேன், எனக்கு ட்ரீம் இருக்குது, யாருக்கு நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை சரியாக பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன? முதல்ல இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி என்ன ஐடியா இருக்குது? 2 விதமான மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று பீப்புள் மேனேஜ்மெண்ட், அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பீப்புள் மேனேஜ்மெண்ட்றது என்ன? இதுக்கு நான் 2 புக்கு அடிக்கடி சொல்லுவேன். மக்களை கையாளும் கலை, மக்களை கையாளும் திறன். இந்த 2 புத்தகத்தை வாங்கி படிங்க. அது ரொம்ப கம்மியான காசு, அதை சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ கிடைக்குதான்னு தெரியல, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் சில பேர் சூப்பராக பீப்புள் ஹேண்டில் பண்ணுவாங்க, பக்காவாக நடந்துப்பாங்க, இன்ட்ராக்ஷன், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே, இன்டர்பர்சனல் ஸ்கில் எல்லாமே இருக்கும். ஆனால் பணத்தை உங்களுக்கு நிர்வகிக்க தெரியாததால நம்ம கடனாளியாக மாறுவோம். ஆனால் கடனாளியாக இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, அக்கௌண்ட்ஸே இருக்காது. அதனால இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் என்ன, ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எப்பயுமே பேக் போங்க, நிறைய பேக் போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டே 1 என்ன பண்ணிருக்கீங்க? ரெண்டாவது, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன? டே 1 இன்னும் டவுட் சொல்லுவேன், பணம் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது, இது தெரியுமா? உங்களுடைய ஃபினான்ஸ் பட்ஜெட்டிங் என்ன? இந்த பட்ஜெட்டிங்ல என்ன? பட்ஜெட்டிங்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அட்வான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. வாடகை இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, எம்ப்ளாயி சேலரி இருக்குது, ஸ்டேஷ்னரி இருக்குது, வாட்டர் இருக்குது, அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, பிராண்டிங் இருக்குது. இதெல்லாம் எதிர்பாராமல் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரலாம், டாக்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எப்படி பிஸ்னஸை கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறது? இதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். சரியா? மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு நான் காசு இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. சரியா? 6 மாதம் ஒரு இருக்கிற காசெல்லாம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் பிஸ்னஸ் பிக்கப் ஆகலன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு பிளான் பண்ணணும். அப்புறம் இந்த ஃபார்மேஷன் தெரியணும். நிறைய பேர் சொதப்புறது தான். கம்பெனி ஃபார்மேஷனா என்ன? முதல்ல நமக்கு நல்ல ஒரு ஆடிட்டர் இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல லாயர் இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல டாக்டர் இருக்கணும். இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்கு எப்படி டாக்டர் முக்கியமோ, நல்ல ஆடிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்க்கு. அப்போ நம்ம கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறது எப்படி? இது வந்து நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக கொண்டு போகிறோமா, பார்ட்னர்ஷிப்பா, ப்ரைவேட் லிமிடெடா, இது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியணும். பேசிக்காவது தெரியணும், கற்றுங்க. நான் எப்பயுமே நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஓனராக இருந்துட முடியாது. நமக்கு பணம் அதிகமாக வரணும்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். இதை நமக்கு சரியான ஆடிட்டர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லி தருவாங்க. முதல்ல டேக்ஸை ஏமாத்தாதீங்க. டேக்ஸை ஏமாத்துறீங்கன்னா பெரிய அளவு வளரவே முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து பேங்க்ஸ் நமக்கு லோன் தருவாங்க.
நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். எந்த அளவுக்கு டேக்ஸ் கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு புரிஞ்சுங்க. டேக்ஸை குறைக்கிறன்ற பேரில் உங்களோட கம்பெனியோட க்ரோத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. சரியா? ரெண்டாவது விஷயம், எக்ஸ்பென்சஸை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. 2 விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஒன்று பர்சனல் எக்ஸ்பென்சஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்காக நீங்கள் பண்ணுறது. ரெண்டாவது ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், இது ஒரு பக்கம் வச்சிங்க. அடுத்தது கம்பெனி எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து ஒரு நண்பர் உங்களை பார்க்க வராரு, வீட்டுக்கு வந்தால் அது வீட்டு செலவு, ஆஃபீஸ்க்கு வந்தால் அது ஆஃபீஸ் செலவு, அதை எழுதணும். டீனால எழுதணும். யார் ஒருத்தங்க அக்கௌண்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கடனே வராது. எதிர்பாராத கடன் வருதுன்னா அது ஒரு நாட் ஈவன் 10% இருக்காது. சரியா? அடுத்தது என்ன டைப் ஆஃப் நமக்கு இன்கம் சோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு இன்கம் நம்பாதீங்க. இப்போ கொரோனா டைம் 3-4 மாசமா பிசினஸ் இல்லை. இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் ஓனர் என்ன இருக்கும், ரிசார்ட் ஓனர் என்ன இருக்கும், டிராவல்ஸ் ஓனர் என்ன இருக்கும், பிசினஸ்ல பணமே வந்திருக்காது இல்லையா? ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த ஆக்குபென்சி தான் முக்கியம். ஹோட்டல் ரூம்ஸ் ஃபுல் ஆகணும். ஆகுதா? ஹோட்டலே ஆரம்பிக்க கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது. டிராவல்ஸு எத்தனை பஸ் வச்சிருந்தா என்ன, எத்தனை லாரி வச்சிருந்தா என்ன, எத்தனை கார் வச்சிருந்தா என்ன, ஒரு கார் கூட வெளியில போகாது, ஒரு பஸ் கூட வெளியில போகாது. வண்டி வெளியில போகும், ரோட்ல இருந்தா தான் காசு. நம்ம வீட்லயோ நம்ம கேரேஜ்லயோ நம்ம டெப்போல இருந்தா காசு கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுக்கு தான் திரும்ப சொல்றேன். ஏறக்குறைய 3 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட வீடியோக்கள்ல. யூ கோ ஃபார் MSI, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ்ல போங்க. ஒரு பிசினஸ் நம்பாதீங்க. சரியா? மல்டி டாஸ்கிங் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது நண்பர்களுக்கு. இப்போ எக்ஸ்பென்சஸை போட்டீங்க இல்லையா? பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் என்ன பண்ணால் காசு வரும்? இந்த காசு போதுமா? நமக்கு வர்ற வருமானம் போதுமா? இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி பை பிஸ்னஸை யோசிங்க. ஒரு பிஸ்னஸை நம்பாதீங்கன்னா அப்போ வேற என்ன அடிஷ்னலாக பண்ணலாம்? எந்த நேரத்தில் வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம். அது முதல்ல புரிஞ்சுங்க. யாராவது இந்த லாக்டவுன் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா வருத்தப்படுற நண்பர்கள். லாக்டவுன்ல எல்லாருக்கும் காசு கம்மியாச்சுன்னு நினைக்கிறீங்களா? பண்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி பிசினஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை பண்ணிட்டீங்க. அப்ப எதுக்கு ரீசன் சொன்னா யாராவது தர போறாங்களா? இப்ப டிராவல்ஸ் ரன் பண்ண முடியல, ஹோட்டல் ரிசார்ட் ரன் பண்ண முடியல, ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண முடியல, எதுவுமே ரன் பண்ண முடியல. இப்ப இதுக்காக வருத்தப்பட்டோ கஷ்டப்பட்டோ நம்ம கவர்மெண்ட்டையோ வேற யாரையோ குறை சொல்லி என்ன யூஸ்? நாம அதற்கான பிசினஸ் கட்டமைப்பு பண்ணோமா? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆன்லைன் ஒரு விஷயம் இருக்கு. ஆன்லைன்ல எவ்வளவு பிசினஸ் நடக்குது? இப்போ நீங்க ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, ஒரு ஜுவல்லரி ஷாப் திறக்க முடியல அப்படின்னா ஏன் ஆன்டிக் ஜுவல்லரி வந்து ஒரு ஜுவல்லரிய நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாதா? பிசினஸ் சில விஷயங்கள் பண்ண முடியாது. என்னென்ன பண்ணலாம்னு எனக்கே யோசிச்சிருக்கோமா? ஆன்லைன் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப யாரோட ப்ராஃபிட் அதிகமா இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஜெஃப் பியோஸோட பணம் அதிகமா இருக்கு, ஷேர் அதிகமா இருக்கு. ஈவன் எலான் மஸ்கோட இன்கம் அதிகமா இருக்கு. இப்பயுமே காரை வந்து லான்ச் பண்றாங்க. ஃபோர்ட் முஸ்டாங் லான்ச் பண்ணுவாங்க. பிசினஸ் பண்றவன் பண்ணிட்டு தான் இருக்கான். எப்படி ஜெஃப் பியோஸ் நம்பர் 1 6 யோசிச்சு பாருங்க. ஆன்லைன் அவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்துலயும் இறங்குறாங்க. இப்ப டெலிவரி ஆப் பண்றது. நாம என்ன பண்ணிருக்கோம்? நமக்கான ப்ரொஜெக்ஷன் என்ன? இப்ப தியேட்டர்ல படம் போடல, நம்ம ஆன்லைன்ல போடுறோமா இல்லையா? அமேசான்ல போடுறோம், நெட்ஃபிளிக்ஸ்ல போடுறோமா இல்லையா? அப்ப படம் வெளியில வந்துட்டு இருக்கா இல்லையா? அப்ப ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ராடக்ட் வெளியில போகும். அது ஆஃப்லைன்ல இருந்துச்சு, இப்ப ஆன்லைன்ல ஆக போகுது. அப்ப அது எப்படி உங்களோட ப்ராடக்ட, உங்களோட பிசினஸ நீங்க ஆன்லைன்ல கொண்டு வர நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை விட்டு எப்பயுமே ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ன்றது எப்பயுமே சக்சஸ் ஆகுமா? மால்ஸ் வந்து இப்போ மால்ஸ் ஓபன் பண்ணல, மால்ஸ் இருக்க கடைகள் எத்தனை ப்ராஃபிட்ல போகும்? அது பிராண்டிங்காக இருக்கும். ஒரு மால், ஒரு ஹைப்பர் மால்ல ஒரு பிசினஸ் கன்சர்ன் இருக்கு, ஒரு ஷோரூம் இருக்குன்னா அது லாபத்துக்காக இருக்காது. எதுக்காக இருக்கும்னா அது ஒரு பிராண்டுக்காக இருக்கும். அந்த மாலுக்கு வந்து வாக்கின் கஸ்டமர் வருவாங்க, அப்ப அந்த பிராண்டு கண்ணில் போட்டுட்டு இருக்கோம். அதை யோசிங்க. அப்போ உங்க பிராண்டு கண்ணில் படுற மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? ரெண்டாவது, ஆன்லைன்ல உங்க ப்ராடக்ட்டை கொண்டு போறதுக்கு என்ன பண்ணீங்க? இதை பண்ணுங்க. அடுத்தது, இந்த கொரோனா மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு, காசு பத்தல. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல நிறைய காசு செலவு பண்ணுவாங்க, மேல குறைஞ்சிருக்கும், ஜூன் ஜூலை ஆயிடுச்சு, இப்ப பாருங்க பணமே இருக்காது. எல்லா மிடில் கிளாஸ்னு ஒரு வர்க்கம் இருந்தது அப்படின்னா இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப நான் பேசுறத கேட்கறவங்க பெரும்பாலும் 80% கஷ்டப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம சேவிங்ஸே பண்ணி வச்சிருக்க மாட்டோம். அதை விட மிக முக்கியமா இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம சரியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இப்ப காசு வரும். பணம் எப்பயுமே வந்துட்டு இருக்கு நண்பர்களே. பணம் இருக்கும் போது ஓவரா ஆடுறது, பணம் இல்லாத போது கஷ்டப்படுறது, அன்றாட செலவு கூட காசு இருக்காது. இது எதிர்பார்த்து இருக்கவன் ஜெயிச்சிரும். அப்ப 1 இயர் இந்த கொரோனா தொடர்ந்துச்சு, லாக்டவுன் தொடர்ந்துச்சுன்னா யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க முன்னாடியே திட்டமிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பினான்சியல் பிளானிங் நான் சொல்றேன். சரியா? எப்பயுமே இன்கம் இன்க்ரீஸ் ஆகாம நம்ம பணக்காரன் ஆக முடியாது நண்பர்கள். சரியா? அது எதுலையுமே இன்க்ரீஸ் ஆக முடியும். நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பேஜ்ல போடுங்க. திரும்பி இந்த ஒரு வீடியோவை கேளுங்க. கேட்டதோட போயிடாதீங்க, நோட்ஸ் எடுங்க. நீங்க ஒரு சாம்பியன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி தர காத்திருக்கு. See you on top.